This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் கூட மூட நம்பிக்கை விஷயங்கள் பின்பற்றப்படுது. இதில் மிக முக்கியமான ஒன்று நம்மளுடைய முன்ஜென்மம் பற்றியவை தாங்க. இந்தியாவில் டெல்லியை சேர்ந்த சாந்தி தேவி அப்படின்ற பெண்மணி தன்னுடைய முன்ஜென்மம் பற்றி கூறிய விஷயங்கள் அந்த காலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த பெண்மணியோட கூற்றுகள் மிகவும் நம்பும்படியாக இருந்ததால நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த பெண்மணியை வச்சும் அவர் கூறிய கூற்றுகளை வச்சும் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாங்க. இதே போல வெளிநாட்டுல 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு ரியான் எனும் 10 வயது சிறுவன் 50 வருடங்களுக்கு முன் இறந்த மார்டின் என்ற நபரை குறித்து அடுக்கடுக்காக பல விஷயங்களை கூறினான். அது ஆய்வாளர்கள் மத்தியில பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருந்தது. விர்ஜீனியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் ஜிம் டக்கர் சைக்காட்ரிக் மற்றும் நியூரோ பிஹேவியரல் சயின்ஸ் துணை பேராசிரியர். இவர் 2 to 6 வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடம் தென்படுற முன்ஜென்ம வெளிப்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாரு. ரிட்டன் டு லைஃப் என்ற புத்தகத்தில் டாக்டர் ஜிம் டக்கர் 2500க்கும் மேற்பட்ட தனது ஆய்வுகள் குறித்து எழுதியிருக்காரு. அவர்களுள் ஒருவன் தான் சிறுவன் ரியான். ரியான் ஹைமண்ட் என்பது இந்த சிறுவனின் முழு பெயர். பிறந்தது ஒக்லஹோமா. ரியான் தனது கடந்த கால வாழ்க்கை பற்றி கூறிய நபர் மார்டின். இவர் ஹாலிவுட்டில் பணியாற்றி வந்த ஒரு ஏஜென்ட். ரியான் இவரை பற்றி கூறிய காலகட்டத்தில் மார்டின் இறந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாகி இருந்தது. ஆம், மார்டின் 1940களில் வாழ்ந்த நபர். இவர் 1964ஆம் ஆண்டு மூளை இரத்த கசிவு காரணமாக உயிரிழந்தவர். 2004ஆம் ஆண்டு பிறந்த ரியான் தனது 3 வயதில் இருந்தே மார்டி குறித்து பேச துவங்கியதாக அவங்க பெற்றோரை சொல்றாங்க. ரியானின் குடும்பத்தினர் மார்டி வசித்த ஊருக்கு சென்று மார்டின் குடும்பத்தாருடன் ரியான் கூறிய தகவல்கள் குறித்து ஆராய்ந்த போது ரியான் கூறிய பல தகவல்கள் உண்மை என தெரிய வந்தது. டாக்டர் ஜிம் டக்கர் எழுதிய ரிட்டன் டு லைஃப் புத்தகத்தின் ஹி கம் ஃப்ரம் ஹாலிவுட் என்ற அத்தியாயத்தில் ரியானின் கடந்த கால வாழ்க்கை மார்டின் பற்றிய தகவல்கள் எழுதப்பட்டுள்ளன. கடந்த கால வாழ்க்கை குறித்து ரியான் கூறிய அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்பட்டன. இதில் பல தகவல்கள் உண்மையாக இருந்தது. ஆய்வாளர்களுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. மேலும் மார்டினை ரியான் சரியாக புகைப்படத்தில் அடையாளமும் காட்டியிருந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ரியான் குறிப்பிட்ட மார்டின் 1903ஆம் ஆண்டு பிலாடெல்பியா என்ற இடத்தில் பிறந்தவர். மார்டினின் 2 சகோதரிகள். அம்மாவின் சுருட்டை முடி சகோதரிகளுடன் மார்டின் நியூயார்க் நகரில் நடனமாடிய நிகழ்வு என மார்டினின் குடும்பத்தை பற்றிய ரியான் கூறிய பல தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட போது உண்மை என நிரூபணமாகி இருந்தது. மேலும் மார்டின் லாஸ் வேகாஸ் புலம்பெயர்ந்து ஹாலிவுட்டில் பணியாற்றியது, அவரது கிளைண்ட் லிஸ்டில் இருந்த சிலரது விவரங்கள் என ரியான் கூறிய தகவல்கள் ஆய்வின் அடுத்த கட்டங்களில் பெரும் வியப்பை ஏற்படுத்தி இருந்தது. மார்டின் தனது தோழிகளுடன் கடற்கரைக்கு சென்று சன்பாத் எடுப்பது, சர்வ் செய்பவர்களை ரசித்து பார்ப்பது என மார்டினின் குடும்பம் தொழில் என்று மட்டுமின்றி அவரது காதல் வாழ்க்கை மற்றும் தோழிகள் குறித்தும் ரியான் சில தகவல்களை பகிர்ந்திருந்தான். மார்டின் 4 திருமணம் செய்தவர். அவரது கடைசி மனைவியுடன் வாழ்ந்து வந்த போது மார்டின் செல்வந்தராக இருந்தார். ஹாலிவுட்டில் தனக்கு பிடித்தமான பச்சை நிற காரில் அவர் விரும்பி டிரைவ் செய்தது வரை ரியான் பகிர்ந்திருந்தான். மார்டின் கஸ்டமைஸ்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் சொந்தமாக வைத்திருந்தார் என ஆராய்ந்த போது கண்டறியப்பட்டது. இதுபோக மார்டின் வீட்டில் பணிபுரிந்த ஆப்பிரிக்க அமெரிக்கன் பெண் உதவியாளர்கள், பியானோ, ஸ்விம்மிங் பூல் போன்ற விஷயங்கள் குறித்தும் ரியான் கூறிய தகவல்கள் உண்மையாகவே இருந்தன. அனைத்திற்கும் மேலாக மார்டின் வசித்து வந்த இடத்தின் பெயரில் ராக் மவுண்ட் போன்ற சொல் இடம்பெற்றிருக்கும் என்றும் ரியான் குறிப்பிட்டிருந்தான். அவன் சொன்னது போலவே மார்டின் தங்கியிருந்த வீட்டு விலாசம் 825 N ராக்ஸ்பெரி. இப்படி தனது முன்ஜென்ம பிறவி மார்டின் குறித்து சிறுவன் ரியான் கூறிய ஏராளமான விஷயங்கள் உண்மையாகவே இருந்தது. ரியான் தான் மார்டினின் மறுஜென்மம் என சுற்றுவட்டார மக்கள்கள் பலரும் நம்பினர். ரிட்டன் டு லைஃப் புத்தகத்தை எழுதிய டாக்டர் ஜிம் டக்கர், நாம் நினைப்பது போல் உலகம் இயங்குவதில்லை, நாம் உணர்வதை தாண்டி வேறு சில விஷயங்கள் உலகில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே மாதிரி உங்களுக்கும் மறுஜென்மங்கள் பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தகவல்கள் எனக்கும் தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க புதியவர்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.